அத்தியாயம் 2. கைதி பேரொளியோனை நோக்கி, பேரொளி, இனி நீதான் இருவருக்கும் ஒளியாக செயல்பட்டு வழிகாட்ட வேண்டும் என்றான். அப்போது தூரத்தில் ஆங்காங்கே தாழ்பாள்கள் கதவோடு உராயும் ஒலி கேட்டது. மற்றவர்களுக்கு முன்னே அந்த ஒலியை கேட்ட பேரொளியோன் அவர்கள் கைதிகள் பூட்டப்பட்டிருந்த கதவுகளை திறந்து விட்டு விட்டனர். எச்சரிக்கை என்றபடி வளவனின் கைகளை பற்றினான். பிறகு, நண்பா, உன் உதவியும் தேவை, எழுந்து நில் என்றான். இரு, முயற்சி செய்கிறேன் என்றபடி சுவரை கைத்தாங்களாக பிடித்தபடி எழுந்து நின்றான். ஓரிரு அடிகள் எடுத்து வைத்தவன், பேரொளி, என்னால் போரிட முடியாது, இவர்களுக்கு அரணாக இருக்கிறேன் என்றபடி நடந்தபோது அவனது காலில் தட்டுப்பட்ட வாளை கையில் எடுத்து கொண்டான். கையில் வைத்திருந்த வாளால் தரையில் துழாவினான். கீழே கிடந்த மற்றொரு வாள் மீது மோதி ஒலி எழுப்பியது. அதை எடுத்து பேரொளியோனிடம் கொடுத்தவன், உனக்கு இது தேவைப்படும் என்றான். அதை கையில் வாங்கிக் கொண்டவன், படைத்தலைவரே, குறுவாள்கள் இருக்கின்றனவா என்று வினவினான் பேரொளியோன். அப்போது அவர்களின் அருகில் இருந்த சிறை கதவுகள் திறக்கும் ஓசை எழுந்தது. அவர்கள் நெருங்கிவிட்டனர் என்றபோது செங்கோடன் தனது இடையில் மறைத்து வைத்திருந்த 3 குரு வாட்களை எடுத்து கொடுத்தார். வளவனும் தான் கொண்டு வந்த குருவாளை கொடுத்தான். செங்கோடன் கொடுத்ததை வாங்கிக் கொண்ட பேரொளியோன், இளவரசே, தங்களிடம் ஆயுதங்கள் இருக்கட்டும் என்றான். அவர்கள் 4 நின்று கொண்டிருந்த அறைக்கு வெளியே சிறை கைதி ஒருவன், அவர்கள் தீப்பந்தத்தை அணைத்து விட்டனர், எச்சரிக்கை என்று உரக்க கத்தியது அனைவருக்கும் கேட்டது. எனக்கு பின்னால் நில்லுங்கள் என்று பேரொளியோன் சொல்ல மற்ற 3 பேரும் அந்த அறைக்குள் பின்வாங்கினர். செங்கோடர் கொடுத்த குறுவாள்களை இடையில் தயாராக சொருகிக் கொண்ட பேரொளியோன் கையில் வாளுடன் நின்றான். அந்த சிறை கூடத்தில் இருந்த பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்ததால் இருள் மட்டுமே நிரம்பி இருந்தது. இருளில் வாழ்ந்தே பழக்கப்பட்ட கைதிகளும் வீரர்களும் சுவரை பிடித்தபடியே வளவன் நின்று கொண்டிருந்த அறையை நோக்கி வரலானார்கள். பேரொளியோன் அறைக்கதவின் அருகே தயாராக நின்று கொண்டிருந்தான். அப்போது கால்கள் 2 சுவரோரம் உராயும் சத்தத்தை கேட்ட பேரொளியோன் கையில் வைத்திருந்த வாளை வேகமாக வீசினான். ஆ ஆ ஆ என்ற அலறல் எழுந்த அடுத்த கணம் ஒரு உடல் தொப்பென்று கீழே விழுந்தது. மீண்டும் அங்கு அமைதி நிலவியது. அறை வாயிலை விட்டு வெளியே சென்றான் பேரொளியோன். அடுத்தடுத்து 2 உடல்கள் கீழே விழுந்தன. வெளியே வாருங்கள் என்று குரல் கொடுத்தான். உடனே அறைக்குள் காத்திருந்த 3 பேரும் வெளியே சத்தம் எழுப்பாமல் வந்தனர். அப்போது பேரொளியோன், படைத்தலைவரே, ஏதேனும் திட்டம் இருக்கிறதா என்று வினவினான். சிறைச்சாலைக்குள் நெடுந்தொலைவில் ஒரு தீப்பந்தம் எரிவதை பார்த்த செங்கோடர், தீப்பந்தம் ஏந்தி எவன் வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன், மற்றவர்களை நீ பார்த்துக்கொள் என்றார். சரி என்றவன், நண்பா, கீழே கிடப்பவர்கள் வைத்துள்ள ஆயுதங்களை எடுத்து சேகரித்துக்கொள் என்றான். சரிடா என்றபடி கீழே விழுந்து கிடந்த 3 பேரும் கொண்டு வந்த ஈட்டி, வாள் மற்றும் குறுவாட்களை எடுத்து வைத்துக் கொண்டான் கைதி. பொறுமை என்றபடி சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்த பாதைக்கு நேர் எதிரே அவர்களை அழைத்துக் கொண்டு இருளுக்குள் நடந்தான் பேரொளியோன். அப்போது தொலைவில் ஒரு தீப்பந்தம் அவர்களை நோக்கி ஓடி வந்ததை பார்த்த செங்கோடர் அடுத்த கணம் கைதி வைத்திருந்த ஈட்டியை வாங்கி எறிந்தார். ஈட்டி மார்பில் பாய்ந்ததும் தீப்பந்தம் கீழே விழுந்தது. அடுத்த கணம் அவனது மரண ஓலம் எழுந்து அந்த சிறை கூடத்தையே களங்கடித்தது. அடுத்து எலி ஒன்று மிதிப்பட்டு கீச்சிட்டு கத்தியது. துளி நேரமும் தாமதிக்காமல் குறுவால் ஒன்றை வீசினான் பேரொளியோன். அங்கே ஒருவன் மடிந்து கீழே விழுந்தான். அப்போது இருளை துணையாக கொண்டு போரிடுகிறார்கள். எச்சரிக்கை, கோனாட்டு இளவரசன் இன்றோடு மடிய வேண்டும். அவன் மடிந்தால் சிறைக்குள் அவதிப்படும் உங்கள் அனைவருக்கும் நான் விடுதலை அளிக்கிறேன் என்று துணைப்படை தலைவன் உரக்க கத்தினான். அந்த கணிகையின் மைந்தனை என்ன செய்கிறேன் பார் என்று பல்லை கடித்தார் செங்கோடர். அப்போது பேரொளியோனின் கையை பிடித்த வளவன், நாம் நுழைவாயில் உள்ள திசைக்கு எதிரே செல்கிறோம் என்று கிசுகிசுத்தான். கரும்பெண்ணை நதியை கடந்து செல்யூகஸ் வந்தபோது தங்களது தந்தையார் எப்படி போரிட்டார் என்று தெரியுமா என வினவினான் பேரொளியோன். வளவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். செங்கோடரே, அப்போது தாங்கள் தானே உடன் இருந்தீர்கள், இளவலிடம் எப்போதாவது சொல்லியிருக்கிறீர்களா என வினவினான். பலமுறை சொல்லியுள்ளேன் இளவரசே, பிறகு எதற்காக அமைதியாக நிற்கிறீர்கள்? சிந்தித்துக் கொண்டிருந்தேன்.
இந்த மாதிரி அபாயத்தின் போது புலன்களுக்கு வேலை கொடுக்காமல் சிந்தைக்கு வேலை கொடுப்பது சிறந்தது என்று கூறிய பேரொளியோன் அமைதி என்றான். உடனே மூவரும் நகராமல் அப்படியே நிற்கலானார்கள். அங்கே ஒரு திருப்பம் இருந்தது. அந்த திருப்பத்தில் பேரொளியோன் மட்டும் அமைதியாக சென்று அப்படியே நின்றான். காதுகளை கூர்மையாக்கினான். அந்த அறையில் தண்ணீர் கசிந்து சொட் சொட் என்று கீழே விழுந்து கொண்டிருந்த ஒலி நன்கு கேட்டது. அந்த ஒலியை மட்டுமே கூர்மையாக கேட்டுக்கொண்டிருந்தான். அரை நாழிகை பொழுது காலத்துக்கும் அதிகமாக அந்த இடத்தில் தொடர்ச்சியாக தண்ணீர் துளி கீழே விழுந்து பாறையில் சிதறும் ஒலி கேட்டது. பிறகு திடீரென்று சத்தம் கேட்பது நின்றது. 4-5 மாத்திரை காலத்துக்கு பிறகு மீண்டும் தண்ணீர் கீழே விழும் சத்தம் கேட்டது. புன்னகை ஒன்றை உதட்டோரம் வெளிப்படுத்திய பேரொளியோன் கையில் வாளுடன் தயாராக நின்றான். அப்போது ஒருவன் படபடவென்று அடித்துக் கொள்ளும் மார்புடன் நெருங்கி வருவதை கேட்ட பேரொளியோன் வாளை வேகமாக வீசினான். அடுத்த கணம் அந்த கைதியின் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் கீழே விழுந்தது. வாருங்கள் என்றான் பேரொளியோன். அப்போது மூவரும் பேரொளியோனுடன் செல்லலானார்கள். வளவனுக்கு பின்னால் அரணாக கைதியும் முன்னால் செங்கோடரும் சென்றனர். பேரொளியோன், இளவரசே, நாம் நுழைவாயில் அருகே வருவோம் என்று எதிர்பார்த்து அவர்கள் அதிக எண்ணிக்கையில் அங்கு காத்துள்ளனர். நாம் பின்வாங்கி அவர்களை நம் இடத்துக்கு வரவழைத்து தீர்த்து கட்டப் போகிறோம். அன்று செல்யூக்கஸ் படையை உருவபக்கேர் வெண்வேலி சென்னி எப்படி வீழ்த்தினாரோ அப்படித்தான் நாமும் பின்வாங்கி இந்த துரோகிகளை வீழ்த்தப் போகிறோம் என்றான். 4 பேரும் போரிட சரியான இடத்தை நோக்கி செல்லலானார்கள். அப்போது காலடிகள் சில அவர்களை நோக்கி ஓடி வரும் ஒலி கேட்டது. அதை கேட்ட பேரொளியோன், செங்கோடரே, தாங்கள் தயார்தானே என வினவினான். வாளை தயாராக வைத்துக் கொண்டவர், நான் தயார் என்றார். மொத்தம் 4 பேர் ஓடி வருகிறார்கள். இடப்புறம் வருபவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், வலப்புறம் வருபவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான். என்றபடி செங்கோடர் வாளுடன் முன் சென்றார். வளவனும் கைதியும் பின்வாங்கி அப்படியே நிற்கலானார்கள். செங்கோடர் வாளுடன் முன் செல்ல அவருக்கு பின்னால் நின்றான் பேரொளியோன். இருளில் சிலர் ஓடி வரும் காலடி தடம் மட்டுமே அவர்களுக்கு கேட்டது. அந்த சத்தம் நெருங்கட்டும் என்று நின்று கொண்டிருந்தார் செங்கோடர். அவர்கள் அருகில் வந்ததும் கையில் வைத்திருந்த வாளை காட்டுத்தனமாக சுற்றினார். அதே மாதிரி பேரொளியோனும் சுழற்ற அவர்களை நோக்கி ஓடி வந்த அனைவரும் அடுத்தடுத்து கீழே விழுந்தனர். பேரொளியோன், நண்பா வா என்று குரல் கொடுத்தான். என்று சத்தம் மட்டும் எழுப்பிக் கொண்டு வளவனின் தோளில் கை போட்டு அவனுக்கு பின்னால் அரணாக சென்றான். அப்போது திடீரென்று அந்த கைதி ஆ என்றான். மற்ற மூவரும் பதறிப்போய் என்ன என்று வினவினர். கால்நகம் தரையில் மோதி பெயர்ந்து விட்டது என்றான். மூவரையும் சற்று தூரம் அழைத்துச் சென்ற பேரொளியோன், நமக்கு பக்கத்தில் உள்ள அறையில் தான் ஆயுதங்கள் இருக்கின்றன. நமக்கு பாதுகாப்பான இடமும் இதுதான். இந்த இடத்துக்கு நம் எதிரிகளை வரவழைத்து நாம் அந்த அறைக்குள் ஒதுங்கிக் கொண்டால் இருட்டில் கண்மண் தெரியாமல் அவர்களே மோதி இறந்து விடுவர் என்றான். இப்போதைக்கு நாம் காலத்தை தாழ்த்தினாலே போதும், நமக்கு வெளியே இருந்து உதவிகள் வந்துவிடும் என்றார் செங்கோடர். ஆமாம், இப்போதைக்கு நாம் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நின்றாலே போதும் என்றான் பேரொளியோன். அங்கு அமைதி நிலவியது. இந்த அமைதி எனக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் வேறு ஏதோ திட்டம் தீட்டுகின்றனர் என்றான் வளவன். இருக்கலாம் இளவரசே என்ற பேரொளியோன், நண்பா தயார்தானே என வினவினான். நான் எப்போதும் தயார் என்றபடி முன்னே வந்த கைதி வளவனை பிடித்துக் கொண்டு சரிந்தான். வளவன், என்ன ஆனது என்று கேட்டபடி அவனை தாங்கி பிடித்து அமர வைத்தான். பேரொளியோன் அவன் அருகில் அமர்ந்து, நண்பா உனக்கு என்ன ஆனது என்றான். ஒன்றுமில்லை என்று கூறிக்கொண்டிருந்த போது அவனது தோளில் கை வைத்த வளவன், இவரது தோளில் ஒரு குருவால் பாய்ந்துள்ளது என்றான். கைதி தடுமாறியபடி, என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசே, தங்களுடன் கடைசி வரை என்னால் போராட முடியுமா என்று தெரியவில்லை. இடது தோள்பட்டையில் ஆழமாக குருவால் இறங்கிவிட்டது என்றான். செங்கோடர் கைதியின் முதுகில் குத்தப்பட்டிருந்த குருவாளை பிடுங்கி துணியால் கட்டியவர், உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கிறேன் என்று சொல்லியபடி அவனை இழுத்துக்கொண்டு போய் ஆயுதங்கள் நிரம்பியிருந்த அறையில் அமர வைத்தார். பிறகு கை கால்களை அசைக்காதே, அப்படியே அமர்ந்திரு,
குருதி வெளியேறாமல் இருந்தால் உனக்கு எதுவும் ஆகாது என்றார். அப்போது தீப்பந்தம் ஒன்று அவர்களை நோக்கி வந்தது. அதை பார்த்த செங்கோடர் அடுத்த கணம் ஈட்டி ஒன்றை எறிந்தார். அவர்களை நோக்கி ஓடி வந்த கைதி அப்படியே தீப்பந்தத்துடன் கீழே விழுந்தான். உடனே அந்த தீப்பந்தத்தை நோக்கி ஓடினான் வளவன். செங்கோடர், இளவரசே, ஆபத்து என்று பதறினார். தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்த வளவன் குருவாளை நெருப்பில் காட்டி கைதியின் முதுகில் காயம் பட்டிருந்த இடத்தில் வைத்து காயத்தை தீத்தான். வலி தாங்க முடியாமல் பற்களை கடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் அவன். இனி குருதி வெளியேறாது, காயத்தை தீத்து விட்டேன் என்று கூறியபடி தலையை மேலே தூக்கினான். அங்கே செங்கோடரின் தொடையில் கட்டியிருந்த துணி குருதியில் நனைந்திருப்பதை பார்த்தான். என்ன மாமா ஆனது என்று பதறியபடி தீப்பந்தத்தை தூக்கி தொடையை பார்த்தான். தொடையில் ஆழமாக காயம் ஏற்பட்டிருந்தது. இளவரசே, இது சாதாரண காயம்தான். இதை விடவும் எனக்கு பெரிய அளவில் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்த போதே மயங்கிச் சரிந்தார். தொடையில் ஆழமாக காயம் ஏற்பட்டு குருதி பெருக்கு ஏற்பட்டதால் அவர் நினைவிழக்கத் தொடங்கினார். உடனே அங்கு கிடந்த துணியை எடுத்து மேலும் குருதி வெளியேறாமல் இறுக்கமாக கட்டினான். பிறகு இருவருக்கும் மருத்துவ உதவி செய் என்றான். இங்கிருந்து வெளியே சென்றால் தான் முடியும். இளவரசே, தங்களுக்கு எதுவும் ஆகவில்லையே. என் மீது பாய வேண்டிய வாளை தன் மீது தாங்கிக் கொண்டு இருவரும் சரிந்து கிடக்கின்றனர். அவர்கள் பெற்ற பேறு இது என்ற பேரொளியோன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். வளவன் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை அணைத்துவிட்டு சுவரில் சாய்ந்தபடி நின்றான். அங்கு இருவருக்கும் இடையே நீண்ட அமைதி நிலவியது. அந்த இடத்தில் நிலவிய அமைதியை போக்குவதற்கு தங்களுக்கு பேரொளியோன் என்று பெயர் வைத்தது யார் என வினவினான் வளவன். ஏன் ஒளியையே உணர முடியாதவனுக்கு பேரொளியோன் என்று பெயர் சூட்டியுள்ளனர் என்றா என வினவினான். ஆமாம், பிறக்கும் போது மற்றவர்களைப் போலத்தான் நானும் பார்வை திறனுடன் பிறந்தேன். கார்த்திகையின் போது பொறி தீபம் சுழற்றினேன். அதுவும் என் அத்தை மகளை கவர வேண்டும் என்று சாகசமெல்லாம் செய்தேன். அப்போது எதிர்பாராத விதமாக என் விழிகளில் தீப்பொறிகள் விழுந்து விட்டன. அதற்கு பிறகு என் அத்தை மகளின் அழகிய முகத்தை என்னால் பார்க்கவே முடியவில்லை. அதை கேட்டு அமைதியாக நின்றான் வளவன். விழிகளில் பார்வை இல்லாவிட்டால் என்ன? என் மற்ற புலன்களின் திறனை நான் வளர்த்து கொண்டேன். என் உடலே எனக்கு விழிகளாக செயல்படுகின்றது என்று பேரொளியான் கூறிக்கொண்டிருந்த போதே சிலர் நடந்து வரும் ஓசை கேட்கத் தொடங்கியது. அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றான் வளவன். அப்போது பேரொளியோன், இளவரசே, தாங்கள் இங்கேயே இருங்கள். அந்த ஸ்வான புத்திரர்களை குற்றனிடம் அனுப்பி வைத்துவிட்டு வருகிறேன் என்றபடி எழுந்தான். வளவன், நானும் வருகிறேன் என்றான். அதற்கான காலம் இன்னும் வரவில்லை இளவரசே என்று கூறிய பேரொளியோன், தீயை அணைப்பதற்கு முன்பு எந்தெந்த ஆயுதங்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்பதை தாங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினான். பிறகு, என் உயிர் உள்ளவரை தங்களுக்கு எதுவும் ஆகாது என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான்.